ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ கால் கொஞ்சம் ஓரளவு சரியாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கேன். அப்புறம் எல்லார்கிட்டேயும் ஒன்று சொல்லணும். ஈசல் பார்த்துருக்கீங்களா? ஈசலோட வாழ்நாள் ஒரு நாள் மட்டும்தான். அந்த மழை நேரத்தில் வந்துட்டு திரும்ப இறந்துடும். அதுமாரி விட்டில் பூச்சின்னு சொல்லுவாங்க, அதோடைய வாழ்நாளும் அப்படி தான். அதே மாதிரி ஒரு மலரோடைய வாழ்க்கையை எடுத்துக்கிட்டிங்கனாலும் அது பார்க்குற வரைக்கும் செடியில் ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதை அடையணும்னு நினைப்போம், அதை நம்ம தலையில் பறித்து வச்சுக்கணும்னு நினைப்போம். ஆனால் அது கசங்கினதுக்கப்புறம் தூக்கி எறிஞ்சிருவோம் இல்லையா? அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தரோடைய வாழ்க்கையும். சில பேரை பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்ம லைஃப்பில் நம்மளை தூக்கி வச்சு கொண்டாடுற நாட்கள் ஒரு நாள், நம்ம சலுத்து போய் தூக்கி போடுற நாள் ஒரு நாளாக இருக்கும். அதனால் வாழ்க்கையில் எப்பொழுதுமே ரொம்ப கவனமாக இருக்கணும். அன்பும் பாசமும் நம்ம அப்பா அம்மாக்கிட்டேயும் இருக்குது, நம்ம கூட இருக்கிறவங்கள்ட்டையும் இருக்குது, எல்லார்கிட்டேயும் இருக்குது. அதை பரிமாறுற விதத்தில் பரிமாறினா அது நமக்கு திரும்ப ரிட்டனில் கிடைக்கும். இருக்கிற வரைக்கும் ஒன்று சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ், யாரையும் ஹர்ட் பண்ண வேணாம், யாரையும் காயப்படுத்தவும் வேணாம், கஷ்டப்படுத்தவும் வேணாம். மற்ற எல்லாரையும் நல்லா வைப்போம், நம்மளும் நல்லா இருப்போம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சின்னதாக ஒரு அவேர்னஸ். எப்படின்னா, ஹெல்த்தை ரொம்ப நல்லா பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சின்ன ஒரு வலியோ ஒரு நம்ம உடம்புல ஏதோ ஒரு மாற்றம் இருந்தாலும் கண்டிப்பாக டாக்டர்கிட்ட போங்க. அங்கே போய் நீங்கள் அணுகி உங்கள் உடம்ப நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். எதையும் அலட்சியப்படுத்தாதீங்க. கடைசியில் அது ஆபத்தில் கொண்டு போய் விட்டுரும். நம்ம பிக்கஸ்ட்டாக போனதுக்கப்புறம் ஃபீல் பண்ணக்கூடாது. குட்டி குட்டியாக இருக்கும்போதே நம்ம சரி பண்ணிக்கணும். அதே மாதிரி ஏதோ ஒரு உடம்பு சரியாதவங்க இதை பார்க்குறீங்கனாலும், இல்லை நீங்கள் ஒரு ஆபத்தான கட்டத்தில் இருக்கீங்கன்னாலும், கண்டிப்பாக நான் சொல்கிறது ஒன்று தான். உங்களோட வில் பவர், மனதைரியம் ரொம்ப முக்கியம். மனசு தைரியமாக இருந்ததுன்னா நம்ம எதையும் கடந்து வந்துடலாம். நம்மளை தோற்கடிக்கிறது நோயோ மரணமோ கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அந்த மரணத்தை வெல்லக்கூடிய மனப்பான்மை நமக்கு தான் இருக்குது. அதுலேருந்து கடந்து வருவோம். கண்டிப்பாக கந்தன் நம்ம கூட தான் இருக்கார். முருகன் எப்பொழுதும் யாரையும் கைவிட மாட்டார். அவன் காலடியை இறுக பிடிச்சிங்க. கண்டிப்பாக அவனோட அவன் அனுகிரகம் இல்லாமல் நம்மளை எதையும் யாராலையும் பண்ணிட முடியாது. கோல் என் செய்யும், நாள் என் செய்யும், கொடு கூற்று என் செய்யும் படிச்சிருப்பீங்க. வேலன் முன்னாடி நின்னா நமக்கு எதுவுமே நடக்காது. அவன் வேல் இருக்கும்போது நம்மளை அது காப்பாற்றிடும். அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், சாமியை நம்புங்க. கடவுள் நம்பிக்கை எப்பொழுதும் முக்கியம். அதோட எல்லாருக்காகவும் எப்பொழுதும் என் பிரார்த்தனையில் எல்லாரும் இருப்பீங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.